myself Nivedha Raja. ஸோ இப்போ நம்ம அந்த பாஸ்போடைஸ்டரேஸ் 3 இன்ஹிபிட்டர்ஸ் பார்க்க வேண்டிய இந்த பேலன்ஸை நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ சேம் அயனோட்ரோப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பாசிட்டிவ் அயனோட்ரோப்ஸை நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ட்ரக் வந்து மில்ட்ரினோ. அண்ட் மூவிங் ஆன் டு மில்ட்ரினோன். ஸோ மில்ட்ரினோன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலி பாஸ்போடைஸ்டரேஸ் 3 ஐசோ என்சைமை பிளாக் பண்ணும். ஸோ இந்த என்சைம் பிளாக் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பாடியில் சிஏஎம்பி லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ்ட் ஆகும். ஸோ சிஏஎம்பி லெவல் அப்படிங்கிறது என்னென்னா சைக்ளிக் அடினோசைன் மோனோபாஸ்பேட். இந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒவ்வொரு ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிளட் வெசலில் சைக்ளிக் ஏஎம்பி லெவல்ஸ் இருக்குது, அடினோசைன் மோனோபாஸ்பேட் லெவல் இன்க்ரீஸ்டாக இருக்குது அப்படின்னா இது ஸ்மூத் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். வை எப்படி இது ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஸ்டாப்ஸ் ஆக்டின் மயோசின் கான்ட்ராக்ஷன். ஸோ அந்த இன்ட்ராக்ஷனை ஸ்டாப் பண்ணி அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். இது ஜென்ரலி நம்ம பிளட் வெசலில் இருக்க ஸ்மூத் மசில்ஸில் நடக்கும். இன் கேஸ் ஆஃப் கார்டியாக் அண்ட் ஸ்கெலட்டல் மசில் பார்க்கும்போது இட் இன்க்ரீசஸ் தி கான்ட்ராக்டிவிட்டி. ஓகே, ஸோ ஜென்ரலாக இது என்ன பண்ணும் அப்படின்னா சிஏஎம்பி லெவல்ஸ் நம்மளுடைய ஸ்கெலட்டல் மசில்ஸ்லையும் ஹேர் மசில்ஸ்லையும் இருக்கும்போது இது ஆக்டின் மயோசின் இன்ட்ராக்ஷனை அதிகப்படுத்தி கான்ட்ராக்ஷனை காஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் எஃபெக்ட் காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஜென்ரலி இதை நம்ம ஐவி ரூட்டில் மட்டுமே தான் கொடுப்போம். ஓகே, இதுக்கு ஹைலி போட்டான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்பயுமே ஸ்லோவாக அட்மினிஸ்டர் பண்ணுறது நல்லது. ஸோ ஐவியில் கொடுக்குறதுனாலே இதுக்கு அதிகமான ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இருக்காது, அதே மாதிரி பயோஅவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் வயா யூரின். அதே மாதிரி இதோட டோசேஜ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு லோடிங் டோஸ் மெயின்டெனன்ஸ் டோஸ்ன்னு 2 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ லோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 50 mics per kg. ஓகே, ஸோ வந்து over 10 minutes அப்படியே ஸ்லோவாக கொடுத்துருக்கணும். இதே மெயின்டெனன்ஸ் டோஸ்ன்னு பார்க்கும்போது 0.375 0.75 mics per kg per minute தான் ஐவி இன்ஃபியூஷனாக நம்ம கொடுக்கணும். இதை நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஜென்ரலி ஹார்ட் ஃபெயிலியருக்கு எந்த பேஷண்ட்ஸ்னாலும் கொடுக்கலாம். பிகாஸ் இது நம்ம கான்ட்ராக்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஆஃப்டர் சர்ஜரி கார்டியக் சர்ஜரி முடித்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் இன்னும் நல்லா பம்ப் ஆகலை அப்படிங்கிற கேசஸ்மே நம்ம மில்ட்ரினோன் கொடுக்கலாம். இதோடைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேம் இட் காசஸ் ட்ரௌசினஸ், நாசியா, வாமிட்டிங், ஐரித்மியாஸ். இதை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டோம் ஐவியில் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக இட் காசஸ் ஹைப்போடென்ஷன். ஓகே, இது பிளேட்லெட்டுடைய ஃபங்க்ஷன், அதாவது இதோடைய பிளேட்லெட்டுடைய அமௌண்ட்டையே குறைக்கும். ஸோ திஸ் காசஸ் த்ரோம்போசைட்டோபீனியா. ஓகே, அதே மாதிரி இப்போது யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஜென்ரலி இந்த மாதிரி ஹைலி எஃபெக்டிவ் ட்ரக்ஸ் மோஸ்ட் காமனாக நம்ம யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா லைக் லாக்டேட்டிங் மதர்ஸ், அலர்ஜி இருக்கவங்களுக்கு, ப்ரெக்னென்சி இருக்கவங்களுக்கு பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே டிகாக்சின் அண்ட் மில்ட்ரினோனுடைய கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். ஹைப்போகெலிமியா நம்ம கொடுக்குறோம், ஹைப்போகெலிமியா பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி டிகாக்சின் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா வி ஷுட் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இன்கேஸ் இது வந்து ரொம்ப அதிகமான ஹைப்போகெலிமியா காஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம அதை மானிட்டர் பண்ணி பொட்டாசியம் குளோரைட் கொடுக்குறது ரொம்ப அவசியம்.